Hello everyone. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஒரு மிரர் கிளேஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிரர் கிளேஸ்னா என்ன? இப்போ சில கேக்ல பாத்தீங்கன்னா அந்த ஐசிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியும்ல, கண்ணாடி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஐசிங் பண்றது பேரு தான் மிரர் கிளேஸ். இப்போ நான் காட்ட போறது வந்து வீட்லயே சிம்பிளா செய்யக்கூடியது. இது வந்து ப்ரொஃபஷனலா செய்யற ரெசிபி கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஜெலாட்டின் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் கார்ன் சிரப்பு இல்லை ஜெல்லெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நான் வீட்டிலையே ஒரு கேக் செய்யணும் அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி. இது ப்ரொஃபஷ்னல் ரெசிபி கிடையாது. நீங்கள் வீட்டில் ஒரு சாதா கேக் செய்கிறீங்க, அந்த கேக்குக்கு ஒரு நீட்டாக ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஈஸியான சிம்பிளான மிரர் கிளேஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு லேயர் சாக்லேட் கனாஷ் போட்டு ஃப்ராஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஒரு மிரர் கிளேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு தனியாக ஒரு சின்ன கிளாஸ் பவுலில் ஒரு அரை கப்பு இல்லைன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக சாக்லேட் கனாஷ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் டார்க்காக தெரியுது, நான் பசங்கள்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா தான் நான் கேக் செய்ய உட்காருவேன். அதனால ரொம்ப பிரைட்டாக இல்லை, அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அது அந்த டார்க்னஸ்க்கு. இப்போ இந்த கனாஷ் கூட நான் கிட்டத்தட்ட 6 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்தேன். இதை வந்து நல்லா தண்ணியாக ஆகிற வரைக்கும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கேக் மேலே ஊற்றும் போது அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். நான் மொத்தமாக 6 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தேன். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்தேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஷைன் கொடுக்கும், அதுதான் அந்த மிரர் எஃபெக்ட் கொடுக்கறது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வச்சு எடுங்க. இப்போ மைக்ரோவேவில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா தண்ணியாகிடுச்சு, நல்ல ஒரு ஷைனும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் அந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஈஸியான மிரர் கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளேஸை வந்து கேக் மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி கேக் கொஞ்சம் செட் ஆகிருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ராஸ்டிங் கொஞ்சம் செட் ஆகிருக்கணும். அதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிளேஸை வந்து கேக் மேலே ஊற்றும் போது செஞ்சு வச்சுருக்க எல்லா கிளேஸையும் ஒரே நேரம் ஊற்றணும். நான் வந்து யோசிச்சு ஊற்றிட்டு இருந்தேன். இந்த கீழெல்லாம் வடிஞ்சு ஓடுமே, வேஸ்ட்டாக போகுமே, இடம்லாம் அழுக்காகுமே, இதெல்லாம் யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஊற்றக்கூடாது. எல்லாம் ஒரே நேரம் ஊற்றிட்டு லேசாக இப்படி தட்டினீங்கன்னா அதுவே அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ வந்து ஸ்மூத்தான ஃபினிஷாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ட்ரே மேலேயோ இல்லை ஒரு ஒயர் ரேக் மேலே கேக்கை வச்சுட்டு நீங்கள் கிளேஸ் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா அதுவே அழகாக வடிஞ்சு போயிடும். அப்போ நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் ஃபினிஷு, நல்ல நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருந்தேன், அது கீழெல்லாம் போனால் வேஸ்ட்டாக போகுமேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருந்ததுனால அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை ஃபினிஷு. நம்ம ஸ்ப்ரெட் பண்ண தேவையே இல்லை, அதுவே அழகாக ஃப்ளோ ஆகி கீழே ஸ்ப்ரெட் ஆகி ட்ரிப் ஆகும். அப்போ உங்களுக்கு ஃபினிஷு ரொம்ப அழகாக இருக்கும். இது கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு கிளேஸ் ரெசிபி. இது ப்ரொஃபஷ்னல் ரெசிபி கிடையாது. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஜெலாட்டின் ஆட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அகர் ஆட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஜெல்லு போடுவாங்க, இல்லை கார்ன் சிரப் போடுவாங்க, அப்போ தான் அந்த கிளேஸ் வந்து நல்லா வரும். இது வீட்டில் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கர் இல்லை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கேக் செய்கிறீங்க, அந்த கேக்குக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் இருக்கணும், ஒரு அழகான ஒரு ஃபினிஷ் இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனியாக வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் எதாவது சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.